கடற்பிரயாணம். இளவரசன் விக்கிரமனை ஏற்றி கொண்டு கிளம்பிய கப்பல் சீக்கிரத்திலேயே வேகம் அடைந்து கிழக்கு நோக்கி செல்ல தொடங்கியது. சிறிது நேரத்துக்கெல்லாம் மாமல்லபுர காட்சிகளையும் கோவில் கோபுரங்களையும் மரங்களின் உச்சிகளும் மறைத்துவிட்டன. கரையோரத்தில் வெண்மையான நுரைகளுடனும் இரைச்சல்களுடனும் எழுந்து விழுந்து கொண்டிருந்த சிற்றலைகள் இப்போது காணப்படவில்லை. கடல் நீர் தூய நீல நிறமாயிருந்தது. அந்த நீல நிற பரப்பிலே பெரும் பள்ளங்களும் மேடுகளும் பெருமூச்சு விட்டுக்கொண்டு மேலே எழும்பியும் கீழே விழுந்தும் அவதிப்பட்டு கொண்டிருந்தன. அதே சமயத்தில் துயரம் நிறைந்த ஹோ என்ற இடைவிடாத புலம்பல் ஒலியும் கேட்டுக்கொண்டிருந்தது. இவ்விதம் விக்கிரமன் வெளியே கண்ட காட்சியானது அவனுடைய உள்ளத்தின் நிலைமையை பிரதிபலிப்பதாயிருந்தது. கடலின் ஆழத்தில் குடிக்கொண்டிருக்கும் எல்லையற்ற மோன அமைதியைப் போல் அவனுடைய இருதயத்தின் அடிவாரத்திலும் விவரிக்க உண்ணாத பரிபூர்ண சாந்தி நிலவியிற்று. அதே சமயத்தில் அவனுடைய உள்ளத்தின் மேற்பரப்பில் என்னவெல்லாமோ எண்ணங்கள் அலையலையாக எழுந்து கொந்தளிப்பை உண்டாக்கின. பார்த்திப மகாராஜா சோழ நாட்டின் மேன்மையை குறித்து தாம் கண்ட கனவுகளை பற்றி சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றாக ஞாபகம் வந்தன. கடற்பிரயாணம் செய்ய வேண்டுமென்று இளம் பிராயத்திலிருந்து அவனுடைய மனதில் குடிக்கொண்டிருந்த ஆசையும் நினைவுக்கு வந்தது. அந்த ஆசைதான் அடடா என்ன வினோதமான முறையில் இன்று நிறைவேறுகிறது. புலிகொடி கம்பீரமாக பறக்கும் பெரிய பெரிய கப்பல்களில் சோழ நாட்டு வீரர் படைகளுடன் பிரயாணம் செய்து கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்களில் எல்லாம் வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்ற மனோரதத்துக்கும் இன்று பல்லவர்களின் சிங்கக்கொடி பறக்கும் கப்பலில் கையும் காலும் சங்கிலியால் கட்டுண்டு தேச பிரஷ்டனாய் பிரயாணம் செய்வதற்கும் எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு தூரம். இப்படி விக்கிரமன் சிந்தித்து கொண்டிருந்த போதே கப்பலின் தலைவன் சில ஆட்களுடன் அங்கு வந்து விக்கிரமனை பிணைத்திருந்த சங்கிலிகளை எடுக்க செய்தான். இது ஏன் என்று விக்கிரமன் வினவ, சக்கரவர்த்தியின் ஆணை என்றான் கப்பல் தலைவன். என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று விக்கிரமன் கேட்டதற்கு, இங்கிருந்து 12 நாள் பிரயாணத்தில் நடுக்கடலிலே ஒரு தீவு இருக்கிறது. அதன் அருகே தங்களை இறக்கிவிட்டு விட வேண்டும் என்று கட்டளை என்று மறுமொழி வந்தது. அங்கே வசிப்பவர்கள் யார் என்று விக்கிரமன் மேலும் கேட்டான். அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தீவுக்கு போய் சேரும் வரையில் இந்த கப்பல்களுக்குள்ளே தாங்கள் சுயேட்சையாக எங்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் தப்பி செல்வதற்கு மட்டும் பிரயத்தனம் செய்யக்கூடாது. செய்தால் மறுபடியும் தலையிடும்படி நேரும் என்றான் கப்பல் தலைவன். விக்கிரமன் கப்பல்களுக்குள்ளே அங்கும் இங்கும் சிறிது நேரம் அலைந்தான். மாலுமிகளுடன் பேச்சு கொடுக்க பார்த்ததில் ஒன்றும் பிரயோஜனம் ஏற்படவில்லை. அவர்கள் எல்லாரும் விக்கிரமன் சம்பந்தப்பட்டவரை ஊமைகளாகவே இருந்தனர். பின்னர் கப்பல் மேல்தளத்தின் ஓரமாக அவன் வந்து வானையும் கடலையும் நோக்கிய வண்ணம் முன்போலவே சிந்தனையில் ஆழ்ந்தான். அன்னை அருள்மொழியின் நினைவுதான் எல்லாவற்றிற்கும் முன்னால் நின்றது. அவர் இச்சமயம் என்ன செய்து கொண்டிருப்பார்? என்ன எண்ணிக்கொண்டிருப்பார்? தன்னுடைய முயற்சி நிஷ்பலனாய் போனது பற்றி ஏமாற்றம் அடைந்திருப்பாரா? பல்லவ சக்கரவர்த்தியின் முன்னிலையிலே தான் சிறிதும் பணிந்து போகாமல் பேசிய வீர வார்த்தைகளை கேட்டு பெருமையடைந்திருப்பாரா? தன்னுடைய பிரிவை குறித்து வருத்தப்படுவாரா? எப்படியும் அவருக்கு ஆறுதல் கூறி சிவனடியார் போயிருப்பார் அல்லவா? உடனே சிவனடியாரின் ஞாபகம் வந்தது. கப்பல் கரையை விட்டு கிளம்பிய தருணத்தில் அந்த பெரியவர் எங்கிருந்தோ வந்து குதித்து தமது திருக்கரத்தை நீட்டி ஆசிர்வாதம் செய்தாரே, அவருக்குத்தான் நம் இடத்தில் எவ்வளவு அன்பு! சிவனடியாரை பற்றி நினைக்கும் போதே மற்றொரு உருவம் விக்கிரமனுடைய மனக்கண் முன் தோன்றியது. அது ஒரு பெண்ணின் உருவம். முதல் நாள் காஞ்சிபுரத்து வீதியில் பார்த்த அந்த பெண் மறுநாள் மாமல்லபுரத்து கடற்கரைக்கு எப்படி வந்தாள்? அவள் யாராயிருக்கும்? ஆஹா, அவளுடைய கண்கள் தான் எவ்வளவு நீண்டு படர்ந்திருந்தன. அந்த கண்களிலே கண்ணீர் துளித்து நின்ற காரணம் என்ன? தன்னிடத்தில் உள்ள இரக்கத்தினாலா? முன்பின் தெரியாத அந்த பெண்ணுக்கு தன்மேல் இரக்கமா? இல்லாவிட்டால் தன்னை எதற்காக அவ்வளவு கனிவுடன் பார்க்க வேண்டும்? இப்படி வெகுநேரம் அவளை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்த விக்கிரமன்
சூரியன் மறைந்து 4 புறமும் இருள் சூழ்ந்ததை கூட கவனிக்கவில்லை. தற்செயலாக கீழே கடலை நோக்கிய போது விண்மீன்கள் தண்ணீரில் பிரதிபலிப்பதைக் கண்டு திடுக்கிட்டான். அத்தனை நேரமும் முன்பின் தெரியாத அந்த பெண்ணை பற்றியே தான் சிந்தித்துக் கொண்டிருந்ததை நினைத்து சிறிது வெட்கமடைந்தான். பிறகு பொன்னனையும் வள்ளியையும் பற்றி எண்ணினான். அவர்களுக்கு தன் பேரில் எவ்வளவு பிரியம்! இந்த நேரமெல்லாம் அவர்கள் தன்னை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அல்லது ஒருவேளை வள்ளியின் பாட்டனை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம். அந்த கிழவனுக்குத்தான் என்ன தைரியம்! சோழ நாட்டு ஆண் மக்கள் எல்லாம் அவனை போன்ற வீரர்களாய் இருக்கக்கூடாதா? இருட்டி ஒரு ஜாமம் ஆனபோது நீலக்கடலை செம்பொற் கடலாக செய்து கொண்டு கீழ்வானத்தில் சந்திரன் உதயமானான். பூரண சந்திரன் இல்லை, முக்கால் சந்திரன்தான். பார்ப்பதற்கு ஒரு பெரிய பொற்கிண்ணம் கடலிலிருந்து வெளி கிளம்புவது போலிருந்தது. முன்னம் பார்க்கடலை கடைந்தபோது இந்த சந்திரனாகிய பொற்கிண்ணத்திலே தான் அமுதம் வந்ததோ என்னவோ. என்றும் அப்பொற்கிண்ணத்திலிருந்த நிலவாகிய அமுதம் பொங்கி புவனமெல்லாம் பரவியதாக தோன்றியது. இந்த மோகன காட்சியை விக்கிரமன் பார்த்தான். கடலிலிருந்து எழும்பிய சந்திர பிம்பத்துடனே கூட அவனுடைய மனக்கண்ணின் முன்னால் அந்த பெண்ணின் முகமும் மறுபடி எழுந்தது. இந்த உதய சந்திரனுடைய பொன்னிறந்தான் அவளுடைய முகத்தின் நிறமும். ஆஹா, அது என்ன அழகான முகம் என்ற எண்ணம் அப்போது விக்கிரமனுக்கு முதலாக தோன்றியது. அந்த பொன் முகத்தின் அழகை, அதை கவிந்திருந்த கருங்கூந்தல் எவ்வளவு நன்றாய் எடுத்து காட்டியிற்று! ஆம், நிகரில்லாத சௌந்தரியம் வாய்ந்தவள் அந்த பெண். சித்திரத்திலும் சிலையிலும் கூட அத்தகைய திவ்ய சௌந்தரியத்தை காண்பது அரிதுதான். அவள் யாராயிருக்கும்? 12 தினங்கள் சென்றன. அடிக்கடி குந்தவியை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்த விக்கிரமனுக்கு இந்த 12 தினங்கள் போனதே தெரியவில்லை. 13ஆம் நாள் பொழுது விடிந்தபோது சூரியோதயமான திசையில் விக்கிரமன் கண்ட காட்சி அவனை ஆச்சரிய கடலில் மூழ்கடித்தது. ஏனெனில் வழக்கம் போல் சூரியன் சமுத்திரத்திலிருந்து கிளம்பி ஜோதி பிழம்பாய் மேலே வருவதற்கு பதிலாக பச்சை மரங்களுக்கு பின்னால் உதயமாகி மேலே ஒளி கிரணங்களை பரப்பினான். இந்த அபூர்வ காட்சியை பார்த்து கொண்டு விக்கிரமன் நிற்கும் போதே கப்பல் தலைவன் அவனை நெருங்கி, இளவரசே, அதோ தெரிகிறதே, அந்த தீவின் அருகில்தான் தங்களை விட்டுவிடும்படி எங்களுக்கு கட்டளை. தங்களுக்கு நீந்த தெரியுமல்லவா என்றான். கரைக்கு எவ்வளவு தூரத்தில் விடுவீர்கள்? ரொம்ப தூரத்தில் விடமாட்டோம். ஒத்தாசைக்கு ஒரு மரக்கட்டை போடுவோம். நான் இறங்க மாட்டேன் என்றால் என்ன செய்வீர்கள்? மரக்கட்டையில் கட்டி மிதக்க விட்டு விடும்படி கட்டளை. தங்களுடைய விருப்பம் என்ன? நானே இறங்கி விடுகிறேன் என்றான் விக்கிரமன். அவ்வாறே கப்பல் இன்னும் சிறிது கரையை நெருங்கியதும் விக்கிரமனை கடலில் இறக்கிவிட்டு ஒரு மரக்கட்டையையும் போட்டார்கள். விக்கிரமன் அதை பிடித்து கொண்டு அதிக நேரம் நீந்தியும் சிறிது நேரம் அதன் மேல் உட்கார்ந்து மிதந்தும் கரையை நோக்கி சென்றான். கரையை நெருங்க நெருங்க தூரத்தில் கப்பலில் இருந்து பார்த்தபோது எறும்பு கூட்டம் மாதிரி காணப்பட்டது. உண்மையில் மனிதர்கள் கூட்டமே என்று தெரிய வந்தது. அந்த மனிதர்கள் யார்? எதற்காக கடற்கரையில் வந்து கூடியிருக்கிறார்கள்? அவர்கள் என்ன பாஷை பேசுவார்கள்? சக்கரவர்த்தி தன்னை இந்த தீவில் விட்டு வர சொன்னதின் நோக்கம் என்ன? இப்படி பற்பல எண்ணங்கள் விக்கிரமனுடைய மனதில் அலையலையாக எழுந்தன. செண்பக தீவு. விக்கிரமன் கரையை நெருங்க நெருங்க கடல் அலைகளின் ஓசையையும் அடக்கிக் கொண்டு பலவித வாத்தியங்களின் ஒலி முழங்குவதை கேட்டான். சங்கு, தாரை, எக்காலம், பேரிகை ஆகியவை ஏக காலத்தில் முழங்கி வான முகடு வரையில் பரவி எதிரொலி செய்தன. இவ்வளவு சத்தங்களுக்கிடையில் மாந்தர்களின் குரலில் கிளம்பிய கோஷம் ஒன்று விக்கிரமனுக்கு மயிர்கூச்சல் உண்டாக்கியிற்று. வீரவேல் வெற்றிவேல் என்னும் கோஷம்தான் அது. அந்த தீவில் வாழும் மனிதர்கள் என்ன ஜாதி, யாரோ, எப்படிப்பட்டவர்களோ, என்ன பாஷை பேசுபவர்களோ, ஒருவேளை நரமாமிச பட்சணிகளாய் கூட இருக்கலாமல்லவா என்று இவ்விதமெல்லாம் எண்ணமிட்டு கொண்டிருந்த விக்கிரமனுக்கு அங்கு எழுந்த வீரவேல் வெற்றிவேல் என்னும் சோழ நாட்டின் வீரத்தமிழ் முழக்கமானது அளவிலாத வியப்பையும் மகிழ்ச்சியையும் ஊட்டியிற்று.
இது என்ன அதிசய தீவு? இங்கே சோழ நாட்டு தமிழரின் முழக்கம் கேட்கும் காரணம் என்ன? எதற்காக இவ்வளவு ஜனக்கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது? இம்மாதிரி எண்ணங்கள் முன்னை காட்டிலும் அதிவிரைவாக விக்கிரமனுடைய உள்ளத்தை அலைத்தன. அவனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. திடீரென்று உடம்பில் வெலவெலப்பு உண்டாயிற்று. மரக்கட்டை பிடியினின்று நழுவியிற்று. தலை சுழலத் தொடங்கியது. கண் பார்வை குன்றியது. அதே சமயத்தில் ஒரு பிரம்மாண்டமான அலை வந்து விக்கிரமன் மீது பலமாக மோதியது. விக்கிரமனுக்கு அந்த நிமிஷத்தில் கடலில் உள்ள நீர் அவ்வளவும் புரண்டு வந்து தன் மீது மோதுவதாக தோன்றியிற்று. ஒரு கணம் மூச்சு திணறியிற்று. நமது வாழ்நாள் முடிந்து விட்டது என்று நினைத்தான் விக்கிரமன். பார்த்திப மகாராஜாவுக்கு அவன் அளித்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது. அன்னை அருள்மொழி தேவியின் கருணை முகமும் சிவனடியாரின் கம்பீர தோற்றமும் கடைசியாக விரிந்து படர்ந்த கண்களுடன் கூடிய அந்த பெண்ணின் மதிவதனமும் ஒன்றன் பின் ஒன்றாகவும் மின்னலை காட்டிலும் விரைவாகவும் தோன்றி மறைந்தன. பிறகு அவனுடைய அறிவை ஒரு மகா அந்தகாரம் வந்து மூடிவிட்டது. விக்கிரமனுக்கு மறுபடியும் சுயநினைவு வந்தபோது தான் மணல் தரையில் கிடப்பதாக அவனுக்கு உணர்ச்சி உண்டாயிற்று. கண்கள் மூடியபடி இருந்தன. கடல் அலைகளின் ஓ என்ற ஓசை காதில் கேட்டுக்கொண்டிருந்தது. நெற்றியில் யாரோ திருநீர் இடுவது போல் தோன்றியது. மெதுவாக கண்ணை விழித்து பார்த்தான். சுற்றிலும் ஜனக்கூட்டம் நெருங்கி நிற்பது தெரிந்தது. ஒரு நொடி போதில் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தன. அவன் கரையை நெருங்கிய போது அந்த ஜனக்கூட்டத்திலிருந்து கிளம்பிய வாத்திய முழக்கங்களும் வாழ்த்தொலிகளும் இப்போது கேட்கவில்லை. இதற்கு மாறாக அசாதாரணமான நிசப்தம் குடிக்கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான். கொஞ்ச தூரத்தில் எங்கேயோ மாஞ்சோலையில் குயில் ஒன்று குக்கு என்று கூவியிற்று. அந்த குயிலின் இனிய குரல் அங்கே குடிக்கொண்டிருந்த நிசப்தத்தை அதிகமாய் எடுத்து காட்டிற்று. கரையை நெருங்கிய போது தனக்கு நேர்ந்த விபத்தின் காரணமாகவே அங்கே கூடியிருந்த ஜனங்கள் அவ்வளவு கவலையுடன் நிசப்தமாய் இருந்தார்கள் என்பதை அறிந்து கொண்டான். ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து உடம்பை உதறிக்கொண்டு ஒரு குதி குதித்து எழுந்து நின்றான். அவ்வளவுதான். அந்த ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு மகத்தான ஆனந்த கோஷம் கிளம்பியிற்று. வாத்திய முழக்கங்களுடன் கூட மனிதர்களின் கண்டங்களிலிருந்து எழுந்த வாழ்த்தொலிகள் போட்டியிட்ட ஆகாயத்தை அளாவின. இவ்வளவு சத்தங்களுக்கும் மத்தியில் விக்கிரமனுக்கு அருகில் கவலை தோய்ந்த முகத்துடன் நின்ற ஒரு பெரிய மனிதர், விலகுங்கள் விலகுங்கள், கஜராஜனுக்கு வழி விடுங்கள் என்று கூவினார். கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோமானால் இந்த மனிதரை நாம் முன்னமே பார்த்திருக்கிறோம் என்பது நினைவு வரும். ஆமாம், மாமல்லபுரத்தில் நடந்த கலை திருநாளின் போது நரசிம்ம சக்கரவர்த்தியின் சமூகத்தில் செண்பகத்தீவு வாசிகளின் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த தூதர்தான் இவர். விலகுங்கள் என்ற அவருடைய குரலை கேட்டு சுற்றிலும் நின்ற ஜனங்கள் விரைவாக விலகி கொண்டார்கள். சற்று தூரத்தில் பட்டத்து யானையை போல் அலங்கரித்த ஒரு யானை நின்றது. அதை யானைபாகன் நடத்தி கொண்டு விக்கிரமன் என்ற இடத்தை நோக்கி வந்தான். பட்டண பிரவேசத்துக்காக அலங்கரிக்கப்பட்டது போல காணப்பட்ட அந்த கஜராஜனுடைய தூக்கிய துதிக்கையில் ஓர் அழகான புஷ்பஹாரம் இருந்தது. விக்கிரமன் மந்திர சக்தியினால் கட்டுண்டவனைப் போல் யானையை பார்த்தபடி கையை கட்டிக்கொண்டு அசையாமல் நின்றான். யானை மிகவும் சமீபத்தில் நெருங்கி வந்தபோது விக்கிரமனுடைய சிரம் அவனை அறியாமலே சிறிது வணங்கியது. யானை தன் துதிக்கையில் ஏந்தி வந்த மாலையை அவனுடைய கழுத்தில் சூட்டியிற்று. அப்போது அந்த ஜனக்கூட்டத்தில் ஏற்பட்ட ஆரவாரத்தையும் முழக்கத்தையும் வர்ணித்தல் அசாத்தியமான காரியம். வீரவேல் வெற்றிவேல் என்னும் கோஷங்களுடன் விக்கிரம சோழ மகாராஜா வாழ்க, செண்பக நாட்டு மன்னர் பிரான் வாழ்க என்னும் கோஷங்களையும் கேட்டு விக்கிரமனுடைய உள்ளம் பெருங்கிளர்ச்சி அடைந்தது. மகா ஆச்சரியம் விளைவித்த இந்த சம்பவங்களை பற்றி யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு துடிப்பாய் இருந்தது. ஆனால் அருகில் நின்றவர்களிடம் பேசுவதற்கு கூட அச்சமயம் அவனுக்கு அவகாசம் கிடைக்கவில்லை. ஏக ஆரவாரங்களுக்கிடையில் விக்கிரமனை அந்த யானையின் மீது அமைந்திருந்த அம்பாறையில் ஏற்றினார்கள். யானை கடற்கரையிலிருந்து உள்நாட்டை நோக்கி கம்பீரமாக நடந்து செல்ல ஜனக்கூட்டமும் ஆரவாரத்துடன் அதனை பின்தொடர்ந்து சென்றது. அம்பாரியின் மீது வீற்றிருந்த விக்கிரமனோ, இல்லை, இதெல்லாம் நிச்சயமாக உண்மை இல்லை, கனவுதான் காண்கிறோம்.
அல்லது இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் என்று சொல்லுகிறார்களே, அப்படி ஏதாவது இருக்க வேண்டும் என்று அடிக்கடி எண்ணிக்கொண்டான். சுற்றும் முற்றும் அவன் கண்ணில் பட்ட தென்னந்தோப்புகள், மாஞ்சோலைகள், கழனிகள், கால்வாய்கள் எல்லாம் அவனுக்கு சோழ நாட்டு காட்சிகளாகவே புலப்பட்டன. சிறிது நேரம் போன பிறகு ஒரு கிராமம் தென்பட்டதும் அதுவும் தமிழ்நாட்டு கிராமமாகவே தோன்றியது. ஊருக்கு புறத்தில் இருந்த கிராம தேவதையின் கோவிலும் அப்படியே தமிழர் கோவிலாக காட்சி தந்தது. இன்னும் சிறிது தூரம் போனதும் ஒரு பட்டணம் காணப்பட்டது. அதன் வீடுகள், வீதிகள், சதுக்கங்கள் எல்லாம் உறையூரின் மாதிரியிலேயே அமைந்திருந்தன. ஆனால் அவ்வளவு பெரிய பட்டணம் இல்லை, அவ்வளவு ஜன நெருக்கமும் கிடையாது. அத்தனை மாட மாளிகைகள் கூட கோபுரங்களும் இல்லை. அப்பட்டினத்தின் வீதிகளில் அவரவர் வீட்டு வாசல்களில் நின்ற ஸ்திரீகள், புருஷர்கள், குழந்தைகள் எல்லோரும் சிறந்த ஆடை ஆபரணங்கள் அணிந்து மலர்ந்த முகத்துடன் நின்றார்கள். அவர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்களாகவே காணப்பட்டார்கள். அளவிலாத ஆர்வம் பொங்கிய கண்களுடன் அவர்கள் விக்கிரமனை பார்த்து பலவித வாழ்த்துகளினால் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள். விக்கிரமனுக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் உதித்தது. ஒருவேளை இதெல்லாம் அந்த பல்லவ சக்கரவர்த்தியின் கபட நாடகமாயிருக்குமோ? தன்னை பற்றி வந்த கப்பல் பல நாள் பிரயாணம் செய்வதாக பாசாங்கு செய்துவிட்டு கடைசியில் சோழ நாட்டின் கடற்கரையிலேயே தன்னை இறக்கிவிட்டிருக்குமோ? இந்த ஆரவார ஊர்வலம் எல்லாம் தன்னை ஏமாற்றி பல்லவ சக்கரவர்த்தியின் ஆதிக்கத்தை ஒப்புக்கொள்ளும்படி செய்வதற்கு ஒரு சூழ்ச்சியோ? இவ்விதமாக எண்ணிய போது விக்கிரமனுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. இதற்குள் யானையானது அந்த பட்டணத்துக்குள்ளேயே பெரிய மாளிகையாக தோன்றிய ஒரு கட்டடத்துக்கு வெளியே வந்து நின்றது. விக்கிரமனை யானை மீதிருந்து கீழே இறக்கினார்கள். ஜன கூட்டமெல்லாம் வெளியில் நிற்க முன்னமே நமது கவனத்துக்குள்ளான பெரியவர் மட்டும் விக்கிரமனை அழைத்து கொண்டு மாளிகைக்குள் சென்றார். மகாராஜா, இதுதான் இந்த செண்பக நாட்டின் மன்னர்கள் பரம்பரையாக வாழ்ந்து வந்த அரண்மனை. தாங்களும் இந்த அரண்மனையில் வசிக்க வேண்டும் என்று இந்த நாட்டு பிரஜைகளின் விண்ணப்பம் என்றார் அப்பெரியவர். இந்நாட்டின் பெயர் என்னவென்று நீங்கள் சொன்னீர்? செண்பக நாடு மகாராஜா. இந்த பட்டினத்தின் பெயர் என்னவோ? செண்பக நாட்டின் தலைநகரம் இது. இதன் பெயர் குமராபுரி. குமராபுரிதானே, மாயபுரி அல்லவே? இல்லை அரசே, குமாரபுரிதான். நீர் யார் என்று கொஞ்சம் சொன்னால் நன்றாயிருக்கும். அடியேன் பெயர் சித்தார்த்தன். காலஞ்சென்ற விஷ்ணுவர்தன மகாராஜாவுக்கு நான் முதல் மந்திரி. தங்களுக்கு விருப்பம் இருந்தால். என்ன சொன்னீர்? மந்திரி என்றீரா? மந்திரவாதி என்றீரா? மந்திரி தான் மகாராஜா. ஒருவேளை மந்திரவாதியோ என்று நினைத்தேன். ஆமாம், நீர் மந்திரவாதி இல்லாவிட்டால் நான் யார் என்பதும் என்னை இன்று காலை இந்த தீவுக்கருகில் கொண்டு வந்து இறக்கி விடுவார்கள் என்பதும் எப்படி தெரிந்தது? அது பெரிய கதை மகாராஜா. சாவகாசமாக எல்லாம் சொல்கிறேன். இப்போதைக்கு இது உண்மையாகவே அரண்மனை தானா அல்லது சிறைச்சாலையா என்று மட்டும் சொன்னால் போதும். என்ன வார்த்தை சொன்னீர்கள்? சிறைச்சாலையா? இந்த நாட்டில் சிறைச்சாலை என்பதே கிடையாது. சிறைச்சாலை, ராஜ துரோகம், மரண தண்டனை என்பதெல்லாம் பரத கண்டத்திலேதான் மகாராஜா. அப்படியா? பரத கண்டத்துக்கும் இந்த நாட்டுக்கும் அவ்வளவு தூரமோ? சாதாரணமாய் 12 நாள் கடல் பிரயாணம். புயல், மழை முதலியவை குறுக்கிட்டால் இன்னும் அதிக நாளாகும். உண்மைதானே சொல்கிறீர்? அடியேன் உண்மையை தவிர வேறு பேசுவதில்லை. அப்படியானால் தமிழகத்திலிருந்து 12 நாள் பிரயாணத்தில் உள்ள நீங்கள் தமிழ் மொழி பேசுகிறீர்களே, எப்படி? மகாராஜா, இந்த செண்பக தீவிலே மட்டுமல்ல, இன்னும் கிழக்கே தூரத்தில் உள்ள தீவுகளிலும் தமிழ் மக்கள் வசிக்கிறார்கள், தமிழ் மொழி பேசுகிறார்கள். தங்களுடைய மூதாதை கரிகால சோழரின் காலத்தில் சோழ நாட்டு தமிழர்கள் பலமிக்க இந்த தீவுகளில் வந்து குடியேறினார்கள். கரிகால சோழரின் குமாரர் தான் இந்த பட்டினத்தை ஸ்தாபித்தார். அதனாலேயே குமாரபுரி என்று அதற்கு பெயர் ஏற்பட்டது. அந்த நாளில் சோழ சேனாதிபதி ஒருவர் சக்கரவர்த்தியின் ஆக்ஞையின் பேரில் இந்நாட்டை ஆட்சி புரியலானார். அவருடைய சந்ததியார் 10 வருஷத்துக்கு முன்பு வரையில் இந்நாட்டின் அரசர்களாயிருந்து செங்கோல் செலுத்தி வந்தார்கள். அந்த வம்சத்தின் கடைசி அரசரான விஷ்ணுவர்த்தனர் சந்ததி இல்லாமல் காலமானார்.
பிறகு இந்த நாடு இன்று வரையில் அரசர் இல்லாத நாடாய் இருந்து வந்தது. அடிக்கடி பக்கத்து தீவுகளில் உள்ளவர்கள் வந்து இந்நாட்டின் பட்டணங்களையும் கிராமங்களையும் சூறையாட ஆரம்பித்தார்கள். வெவ்வேறு பாஷை பேசுவோரும் தட்டை மூஞ்சிக்காரருமான பற்பல சாதியினர் இந்த தீவை சுற்றியுள்ள தேசங்களில் வசிக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்கு அரசர் இல்லா குடிகளாகிய எங்களால் முடியவில்லை. இப்படிப்பட்ட சமயத்தில் முருக கடவுளை அனுப்பி வைத்தது போல் சோழர் குலக்கொழுந்தான தாங்கள் எங்களை தேடி வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய பாக்கியம்தான். கரிகால சோழனை பற்றி அந்த பெரியவர் பிரஸ்தாபித்தவுடனே விக்கிரமன் மிகவும் சிரத்தையுடன் கேட்கத் தொடங்கினான். அவனுக்கு இருந்த சந்தேகம் அவநம்பிக்கை எல்லாம் போய்விட்டது. சித்தார்த்தரின் குரல், முகத்தோற்றம் ஆகியவற்றிலிருந்து அவர் சொல்லுவதெல்லாம் சத்தியம் என்னும் நம்பிக்கையும் விக்கிரமனுக்கு உண்டாயிற்று. நமது தந்தை பார்த்திப மகாராஜா எந்த கரிகால் வளவனை பற்றி அடிக்கடி பெருமையுடன் பேசி வந்தாரோ அந்த சோழர் குல முதல்வன் காலத்திலே தமிழர்கள் வந்து குடியேறிய நாடு இது. என்ன ஆச்சரியமான விதிவசத்தினாலோ அப்படிப்பட்ட நாட்டுக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதை நினைத்தபோது விக்கிரமனுக்கு மயிர்கூச்செறிந்தது. கண்ணீர் நீர் துளித்தது. ஐயா, உம்மை நான் பரிபூரணமாக நம்புகிறேன். எல்லா விஷயங்களையும் விவரமாக அப்புறம் கேட்டுக்கொள்கிறேன். இப்போதைக்கு ஒன்று மட்டும் சொல்லிவிடுகிறேன். என்னை நீங்கள் உங்களுடைய அரசனாய் கொள்வதாயிருந்தால் இன்னொரு ராஜாவுக்கோ சக்கரவர்த்திக்கோ கப்பம் செலுத்த முடியாது. சுதந்திர நாட்டுக்குத்தான் நான் அரசனாய் இருப்பேன். இல்லாவிட்டால் உயிரை விடுவேன். நீங்களும் இந்நாட்டின் சுதந்திரத்தை காப்பதற்காக உயிரை கொடுக்க சித்தமாய் இருக்க வேண்டும். எதிரிகள் துஷ்டர்களாய் இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் யாராய் இருந்தாலும் பணிந்து போகிறது என்ற பேச்சே உதவாது. இதற்கு சம்மதமாய் இருந்தால் சொல்லுங்கள் என்றான் விக்கிரமன். மகாராஜா, தங்களுடைய தந்தை பார்த்திப மகாராஜா போர்க்களத்தில் அடைந்த வீர மரணத்தின் புகழ் எங்கள் காதுக்கும் எட்டியிருந்தது. எங்களுடைய உடம்பில் ஓடுவதும் சோழ நாட்டின் வீர ரத்தந்தான். இந்நாட்டில் வாழும் தமிழ் மக்கள் உடல் பொருள் ஆவியை கொடுத்து தங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றிக் கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார்கள். வீர தலைவன் ஒருவன்தான் எங்களுக்கு வேண்டி இருந்தது. தாங்கள் வந்து விட்டீர்கள். இனி என்ன குறை? அச்சமயம் கோயில் சேம காலத்தின் ஓசை கேட்டது. சித்தார்த்தர், மகாராஜா, தாங்கள் ஸ்நான பானங்களை முடித்துக்கொண்டு சிறிது இளைப்பாருங்கள். சாயங்காலம் முருகவேல் ஆலயத்துக்கு போய் தரிசனம் செய்ய வேண்டும். கூடிய சீக்கிரத்தில் முடிசூட்டு விழா நடத்துவது பற்றியும் யோசனை செய்ய வேண்டும் என்றார். குந்தவியின் சபதம். காஞ்சி நகர் அரண்மனையின் உப்பரிகை நிலா மாடத்தில் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் அமர்ந்திருந்தார்கள். கிருஷ்ணபட்சத்து முன்னிரவு. வானத்தில் விண்மீன்கள் சுடர்விட்டு ஒளிர்ந்தன. கிழக்கே வெகு தூரத்தில் மாமல்லபுரத்து கலங்கரை விளக்கம் நட்சத்திரங்களுடன் போட்டியிட்டு பிரகாசித்து கொண்டிருந்தது. காஞ்சி நகரின் பற்பல சிவாலயங்கள், விஷ்ணு ஆலயங்களில் இருந்து பேரிகை சப்தம், ஆலாட்சமணி ஓசை, யாழின் இன்னிசையுடன் கலந்து பாடும் பக்தர்களின் குரலொலி எல்லாம் கலந்து வந்து கொண்டிருந்தன. அரண்மனை பூந்தோட்டத்தில் இருந்து செண்பகம், பன்னீர், பாரிஜாதம் ஆகிய மலர்களின் சுகந்தம் குளிர் காற்றுடன் கலந்து லேசாக வந்து கொண்டிருந்தது. குழந்தாய், ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கிறாய்? உடம்பு நன்றாக இல்லையா என்று சக்கரவர்த்தி கேட்டார். எனக்கு உடம்பு ஒன்றுமில்லை அப்பா, மனம்தான் நன்றாயில்லை. மனம் இருக்கிறதே அம்மா, ரொம்ப பொல்லாதது, மத்தகஜத்தை போன்றது என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை புத்தி என்கிற அங்கூசத்தால் அடக்கி ஆள வேண்டும். அப்பா. ஏன் குழந்தாய்? நான் சமண முனிவரை பார்த்துவிட்டு வந்தது தங்களுக்கு எப்படி தெரிந்தது? என் மகள் என்ன செய்கிறாள் என்பது எனக்கு தெரியாமல் போனால் இந்த பெரிய பல்லவ சாம்ராஜ்யத்தை நான் எப்படி அம்மா கட்டி ஆள முடியும்? அப்பா, நான் சமண சமயத்தையோ பௌத்த சமயத்தையோ சார்ந்துவிட போகிறேன். ஏன் அம்மா அப்படி? நமது சைவ வைஷ்ணவ சமயங்கள் என்ன அவ்வளவு துர்பாகியத்தை செய்துவிட்டன? வாழ்க்கையில் எனக்கு வெறுப்பு உண்டாகிவிட்டது. இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் என்று இருக்கிறது. அடடா, அவ்வளவுக்கு வந்து விட்டதா? அப்பர் பெருமானை போய் பார்த்து விட்டு வந்தாயே, அவர் மனித பிறவியின் மகிமையை பற்றி உனக்கு ஒன்றும் சொல்லவில்லையா?
தில்லை அம்பலத்தில் ஆனந்த நடனமிடும் பெருமானை தரிசிப்பதற்காகவே. நிறுத்துங்கள் அப்பா, வயது ஆக ஆக அந்த பெரியவர் ஒரே பக்தி பைத்தியமாகிவிட்டார். ஆனந்தமாம் நடனமாம். இந்த அழகான உலகத்தை படைத்த கடவுளுக்கு ஆனந்தம் வேறு நடனம் வேறு வேண்டி கிடந்ததாக்கும். இதை கேட்ட சக்கரவர்த்தி கலகலவென்று சிரித்தார். குந்தவி வெறுப்புடன் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டார். நான் ஏன் சிரித்தேன் என்று தெரியுமா குந்தவி? அதுதான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். தங்களுக்கு ஒரு வேளை பைத்தியம் கீத்தியம்? இல்லை குழந்தாய், இல்லை. பைத்தியம் எனக்கு பிடிக்கவில்லை. நான் சிரித்த காரணம் வேறு. உன் மாதிரியே எனக்கும் ஒரு காலத்தில் இந்த உலகம் பிடிக்காமல் இருந்தது. வாழ்க்கை வேப்பங்காயாகி விட்டது. அதன் காரணம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு பெண்ணாய் பிறந்தது தானோ என்னவோ. சக்கரவர்த்தி புன்சிரிப்புடன், இல்லை அம்மா, இல்லை. நீ பிறந்த பிறகு எனக்கு மறுபடியும் உலகம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது. அதற்கு முன்னாலே தான் சில காலம் எனக்கு உலக வாழ்க்கையின் மேல் ரொம்ப வெறுப்பாய் இருந்தது. அதற்கு காரணம் என் தந்தையின் மீது எனக்கு ரொம்ப கோபமாய் இருந்ததுதான் என்றார். குந்தவையின் முகத்தில் அவளை அறியாமலே புன்னகை தோன்றியது. இதை பார்த்த நரசிம்மவர்மர், உனக்கு இப்போது வாழ்க்கையில் வெறுப்பு உண்டாகி இருப்பதற்கு அதுதானே காரணம். என் மேல் உனக்கு இப்போது சொல்ல முடியாத கோபம் இல்லையா என்றார். குந்தவி கண்களில் துளிர்த்த நீர்த்துளிகளை துடைத்து கொண்டாள். தலை குனிந்தபடி, அப்பா, உங்கள் பேரில் எனக்கு என்ன கோபம்? உங்களுடைய தர்ம ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட அநீதி நடந்துவிட்டதே என்றுதான் வருத்தமாயிருக்கிறது என்றாள். இதுதானா பிரமாதம் குந்தவி? இதற்கு ஏன் இவ்வளவு கவலை? அநியாயத்தை செய்வதற்கு எனக்கு சக்தி உண்டு என்றால் அதை நிவர்த்திப்பதற்கும் சக்தி உண்டல்லவா? உண்மையில் அநீதி நடந்துவிட்டதாக எனக்கு தெரிந்தால் உடனே அதற்கு பரிகாரம் செய்துவிட்டு மறுகாரியம் பார்க்கிறேன் என்றார் சக்கரவர்த்தி. நிஜம்தானே அப்பா? சோழ ராஜகுமாரனுடைய செயலுக்கு அவன் பொறுப்பாளி இல்லை என்று தெரிந்தால் தண்டனையை மாற்றி விடுவீர்கள் அல்லவா? நிச்சயமாய் அம்மா. அப்போது குந்தவி தன் மனதிற்குள் அந்த வேஷதாரி சிவனடியாரை எப்படியாவது கண்டுபிடித்து அவருடைய தாடியை பற்றி இழுத்து கொண்டு வந்து சக்கரவர்த்தியின் முன்னிலையில் நிறுத்தாவிட்டால் என் பெயர் குந்தவி அல்ல என்று சபதம் செய்து கொண்டாள். குந்தவி, என்ன யோசனையில் ஆழ்ந்து விட்டாய்? இன்னும் 2 நாளில் நான் உறையூருக்கு போகப் போகிறேன். நீயும் வருவாயல்லவா என்று சக்கரவர்த்தி கேட்டார். வருகிறேன் அப்பா. அங்கே எனக்கும் ஒரு காரியம் இருக்கிறது. அதற்கு நீங்கள் குறுக்கே ஒன்றும் சொல்லக்கூடாது. என்ன காரியம் என்று எனக்கு சொல்லலாமோ? அதுவும் ரகசியமோ? ரகசியம் ஒன்றுமில்லை அப்பா. அருள்மொழி ராணியை நான் பார்க்க போகிறேன். சரிதான். ஆனால் அருள்மொழி ராணி உன்னை பார்க்க சம்மதிக்க வேண்டுமே. அவர் என்னை பார்ப்பதற்கு என்ன தடை? எதற்காக மறுக்கிறார்? அவளுடைய பிள்ளையை தேச பிரஷ்டம் செய்தவன் மகளாயிற்றே நீ. உன்மேல் கோபம் இல்லாமல் இருக்குமா? என் மேல் எதற்காக கோபித்துக் கொள்ள வேண்டும்? ரொம்ப அழகுதான். நானா இவருடைய பிள்ளைக்கு துர்போதனை செய்து சக்கரவர்த்திக்கு விரோதமாய் கலகம் செய்யும்படி தூண்டினேன். என்மேல் கோபித்துக் கொண்டு என்ன பிரயோஜனம் என்றாள் குந்தவி. இதை கேட்ட சக்கரவர்த்தி தம் மனதிற்குள் பெண்ணாய் பிறந்தவர்களிடம் தர்க்க ரீதியை எதிர்பார்ப்பதிலேயும் பிரயோஜனமில்லைத்தான் என்று எண்ணிக்கொண்டார். பொன்னனின் அவமானம். சென்ற 3 தினங்களாக பொன்னனின் குடிசைக்குள்ளே இடியும் மழையும் புயலும் இருந்தது. நான் செய்தது தப்பு என்றுதான் 1000 தடவை சொல்லிவிட்டேனே. மறுபடியும் மறுபடியும் என் மானத்தை வாங்குகிறாயே என்றான் பொன்னன். தப்பு 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 என்று இப்போது அடித்துக் கொள்கிறாயே, என்ன பிரயோஜனம்? இந்த புத்தி அப்போது எங்கே போச்சு என்று வள்ளி கேட்டார். இப்போது என்ன குடிமொழிகி போய்விட்டதென்று ஓட ஓட விரட்டுகிறாய் வள்ளி? அந்த சக்கரவர்த்தி எங்கே போய்விட்டார்? என் வேல்தான் எங்கே போச்சு? வேல் வேறையா வேல்? கெட்ட கேட்டுக்கு பட்டு குஞ்சந்தான். ஓடம் தள்ளுவதற்கும் கும்பிடுவதற்கும் தான் கடவுள் உனக்கு கையை கொடுத்திருக்கிறார். கும்பிடுகிற கையினால் எங்கேயாவது வேலை பிடிக்க முடியுமா? 2 உடலும் ஓர் உயிருமாயிருந்த தம்பதிக்குள் இப்படிப்பட்ட ஓயாத வாய்ச்சண்டை நடப்பதற்கு காரணமாயிருந்த சம்பவம் இதுதான். 2 நாளைக்கு முன் இந்த காவேரி கரை சாலை வழியாக நரசிம்ம சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும்
அவர்களுடைய பரிவாரங்களும் உறையூரை நோக்கி போய்க் கொண்டிருந்த போது தோணித்துறைக்கு அருகில் சக்கரவர்த்தி சிறிது நின்றார். தோணித்துறையையும் காவிரியின் மத்தியில் இருந்த தீவையும் அந்த தீவில் பச்சை மரங்களுக்கிடையே காணப்பட்ட வசந்த மாளிகையின் பொற்கலசத்தையும் குந்தவிக்கு சுட்டிக்காட்டி ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். அச்சமயம் குடிசையின் வாசலில் நின்று கொண்டிருந்த பொன்னன் வள்ளி இவர்களின் மேல் சக்கரவர்த்தியின் பார்வை விழுந்தது. பொன்னனை அருகில் வரும்படி அவர் சமிக்கை செய்யவும் பொன்னன் ஓடோடியும் சென்று கைகூப்பி தண்டம் சமர்ப்பித்து பயபக்தியுடன் கையை கட்டிக்கொண்டு அவர் முன்னால் நின்றான். சக்கரவர்த்தியை பழிக்கு பழி வாங்க போவதாகவும் அவருடைய மார்பில் தன் வேலை செலுத்த போவதாகவும் அவன் சொல்லிக் கொண்டிருந்ததெல்லாம் அச்சமயம் அடியோடு மறந்து போய்விட்டது. சக்கரவர்த்தியின் கம்பீர தோற்றமும் அவருடைய முகத்தில் குடிக்கொண்டிருந்த தேஜஸும் அவனை அவ்விதம் வசீகரித்து பணிய செய்தன. இந்த தோணித்துறையில் படகு ஓட்டுகின்றவன் நீதானே அப்பா என்று சக்கரவர்த்தி கேட்கவும் பொன்னனுக்கு தலைகால் தெரியாமற் போய்விட்டது. ஆமாம் மகா சக்கர பிரபு என்று குழறினான். அதோ தெரிகிறதே, அந்த வசந்த மாளிகையில் தானே அருள்மொழி ராணி இருக்கிறார். ஆமாம், இதோ பார், நமது குழந்தை குந்தவி தேவி ராணியை பார்ப்பதற்காக சீக்கிரத்தில் இங்கே வரக்கூடும். ஜாக்கிரதையாக ஓடம் செலுத்தி கொண்டு போய் அந்த கரையில் விட வேண்டும், தெரியுமா? புத்தி சுவாமி என்றான் பொன்னன். பிறகு சக்கரவர்த்தியும் அவருடைய பரிவாரங்களும் உறையூரை நோக்கி சென்றார்கள். இதையெல்லாம் வள்ளி குடிசை வாசலில் நின்றபடி அரைகுறையாக கேட்டுக்கொண்டிருந்தாள். பொன்னன் திரும்பி வந்தபோது வள்ளியின் முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடித்தது. முழு விவரமும் அவனிடம் கேட்டு தெரிந்து கொண்ட பின்னர் வள்ளி பலமாய் சண்டை பிடிக்க ஆரம்பித்தாள். சக்கரவர்த்திக்கு பணிந்து மறுமொழி சொன்ன காரணத்தினால் விக்கிரம மகாராஜாவுக்கு பொன்னன் துரோகம் செய்து விட்டதாக வள்ளி குற்றம் சாட்டினாள். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யும் துரோகி என்று நிந்தித்தாள். அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட விவகாரம் 3 தினங்களாக இடைவிடாமல் நடந்து கொண்டிருந்தது. வள்ளியின் சொல் அம்புகளை பொறுக்க முடியாதவனாய் அன்று மத்தியானம் உச்சி வேளையில் பொன்னன் நதிக்கரையோரம் சென்றான். அங்கே நீரோட்டத்தின் மீது தழைத்து கவிந்திருந்த ஒரு புங்க மரத்தின் அடியில் அதன் வேரின் மேல் உட்கார்ந்து தனக்கு நேர்ந்த அவமானத்தை எப்படி துடைத்துக் கொள்வது, வள்ளியிடம் மறுபடியும் எப்படி நல்ல பெயர் வாங்குவது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தான். அப்போது கார்த்திகை மாத கடைசி. 1 மாதம் சேர்ந்தாற்போல் அடைமழை பெய்து விட்டிருந்தது. கழனிகளில் நீர் நிறைந்து தழும்பிக் கொண்டிருந்தது. பச்சை மரங்களின் இலைகள் புழுதி தூசியெல்லாம் கழுவப்பட்டு நல்ல மரகத வர்ணத்துடன் பிரகாசித்தன. குலுகுலுவென்று குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. இப்படி வெளி உலகமெல்லாம் குளிர்ந்திருந்ததாயினும் பொன்னனுடைய உள்ளம் மட்டும் கொதித்து கொண்டிருந்தது. 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த கார்த்திகை மாதம் எவ்வளவு ஆனந்தமாயிருக்கும். பார்த்திப மகாராஜாவும் ராணியும் இளவரசரும் இங்கே அடிக்கடி வருவதும் போவதுமாயிருப்பார்கள். அரண்மனை படகுக்கு அடிக்கடி வேலை ஏற்படும். தோணித்துறை அப்போது எவ்வளவு கலகலப்பாயிருந்தது. குதிரைகளும் யானைகளும் தந்த பல்லக்குகளும் இந்த மாந்தோப்பில் வந்து காத்து கொண்டு கிடக்குமே. அந்த காலம் போய்விட்டது. இப்போது காக்கை இங்கே வருவது கிடையாது. இந்த தோணித்துறைக்கு வந்த கேடுதான் என்ன? பார்த்திப மகாராஜா போர்க்களத்தில் இறந்து போனார். இளவரசர் எங்கேயோ கண்காணாத தீவில் தவித்து கொண்டிருக்கிறார். அருள்மொழி ராணியோ ஓயாமல் கண்ணீரும் கம்பளையுமாய் இருக்கிறார். வசந்த மாளிகைக்கு போவார் இல்லை. ஓடத்துக்கும் அதிக வேலை இல்லை. அந்த சண்டாளன் மாரப்ப பூபதி மட்டும் துரோகம் செய்யாமல் இருந்தால் இப்போது விக்கிரம மகாராஜா சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பார் அல்லவா? பல்லவ சக்கரவர்த்தி இங்கே ஏன் வரப்போகிறார்? வள்ளியிடம் தான் ஏற்றி கேட்கும்படியாக ஏன் நேரிட்டிருக்க போகிறது? இப்படி பொன்னன் யோசித்து கொண்டிருக்கும் போது குதிரை வரும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். சாலை ஓரத்தில் பொன்னனுடைய குடிசைக்கு அருகில் மாரப்ப பூபதி குதிரை மேலிருந்து இறங்கி கொண்டிருந்தான். மாரப்பனின் மனோரதம். மாரப்ப பூபதி பொன்னனின் குடிசை கதவை திறந்தபோது வள்ளி பின்வருமாறு சொல்லிக் கொண்டிருந்தாள். மானம் போன பிறகு உயிரை வைத்து கொண்டு இருந்து என்ன பிரயோஜனம்?
நம்ம தேசத்துக்கும் நம்ம மகாராஜாவுக்கும் துரோகம் செய்துவிட்டு அப்புறம் பிராணனை வைத்து கொண்டு இருக்கிறதா இருந்தால் உனக்கும் அந்த கேடுகெட்ட மாரப்பனுக்கும் என்ன வித்தியாசம்? இதை கேட்டதும் அவனுடைய முகம் கோபத்தினால் சிவந்தது. வாசற்படியிலேயே சிறிது நேரம் அசையாமல் நின்றான். பிறகு என்ன தோன்றிற்றோ என்னவோ அவனுடைய முகத்தில் ஒரு விதமான மலர்ச்சி உண்டாயிற்று. புன்னகையுடன், என்ன வள்ளி, என் தலையையும் சேர்த்து உருட்டுகிறாய்? என்ன சமாசாரம்? என்னோடு பொன்னனையும் சேர்க்கும்படியாக அவன் அப்படி என்ன பாதகம் செய்து விட்டான் என்றான். அடுப்பு வேலையை பார்த்தபடி பொன்னன் தான் வருகிறான் என்று நினைத்து கொண்டு தலை நிமிராமல் முதலில் பேசிய வள்ளி வேற்று குரலை கேட்டதும் திடுக்கிட்டு பார்த்தாள். மாரப்பன் என்று அறிந்ததும் அவளுக்கு கொஞ்சம் திகைப்பாய்தான் இருந்தது. ஆனாலும் சீக்கிரத்தில் சமாளித்து கொண்டு, உங்கள் தலையை உருட்டுவதற்கு என்னால் முடியுமா ஐயா? அதற்கு எந்த உண்மையான வீரம் படைத்த ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறானோ என்றார். இதில் பிற்பகுதியை மெல்லிய குரலில் சொன்னபடியால் மாரப்பன் காதில் நன்றாக விழவில்லை. என்ன சொன்னாய் வள்ளி என்றான். இதற்குள் பொன்னன் வெளியிலிருந்து வரவே மாரப்பன் அவனை பார்த்து, பொன்னா, உன்னோடு ஒரு சமாசாரம் பேச வேண்டும், வா என்று கூறி அவனை வெளியில் அழைத்து போனான். இருவரும் நதிக்கரைக்கு சென்று மரத்தடியில் உட்கார்ந்தார்கள். பொன்னா, நீ எனக்கு ஒரு பெரிய உபகாரம் செய்திருக்கிறாய். அதற்காக என்றைக்காவது ஒரு நாள் நான் உனக்கு நன்றி செலுத்தியாக வேண்டும் என்றான் மாரப்பன். நானா ஐயா? உங்களுக்கு அப்படியொன்றும் செய்ததாக தெரியவில்லையே. உனக்கு தெரியாமலே செய்திருக்கிறாய் பொன்னா. ஐயையோ, அப்படியானால் அதை வள்ளியிடம் மட்டும் சொல்லிவிடாதீர்கள். அவள் என்னை லேசில் விடமாட்டாள் என்றான் பொன்னன். மாரப்பன் சிரித்து கொண்டே, அதுதான் பொன்னா, அதுதான். வள்ளியை நீ கல்யாணம் செய்து கொண்டாயே, அதுதான் நீ எனக்கு செய்த பெரிய உபகாரம். ஒரு காலத்தில் அவளை நான் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்ற சபலம் இருந்தது. அப்படி நடந்திருந்தால் என்னை என்ன பாடுபடுத்திருப்பாளோ. ஆமாம் எஜமான், ஆமாம். தங்களுடைய சாது குணத்துக்கும் வள்ளியின் சண்டை குணத்துக்கும் ஒத்து கொள்ளாதுதான். சண்டை என்று கேட்டாலே தங்களுக்கு சுரம் வந்துவிடும் என்பதுதான் உலகமெல்லாம் அறிந்த விஷயமாயிற்றே என்றான் பொன்னன். என்ன சொன்னாய் என்று மாரப்பன் கத்தியை உருவினான். ஓஹோ, கத்தியை கூட கொண்டு வந்திருக்கிறீர்களா? நிஜ கத்திதானோ? கொஞ்சம் இருங்கள், வள்ளியை கூப்பிடுகிறேன். உங்கள் உரையில் உள்ள கத்தி நிஜ கத்தி அல்ல, மரக்கத்தி என்று அவள் ரொம்ப நாளாய் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று கூறிவிட்டு பொன்னன் எழுந்திருந்தான். மாரப்பன் கத்தியை பக்கத்தில் தரையில் வைத்துவிட்டு, வேண்டாம் பொன்னா, உட்கார். புருஷர்களின் காரியத்தில் பெண் பிள்ளைகளை கூப்பிடக்கூடாது. அவர்கள் வந்தால் விபரீதம்தான். பார், விக்கிரமனை சோழ தேசத்துக்கு ராஜாவாக்க நாம் பெருமுயற்சி செய்தோமே, அது பலித்ததா? நமது ஆலோசனைகளில் அருள்மொழி ராணியை சேர்த்து கொண்டதால் தானே காரியம் கெட்டு போயிற்று என்றான். அப்படியா? மகாராணி என்ன செய்தார்கள் காரியத்தை கெடுப்பதற்கு? அவர்தான் இங்கே இளவரசரையும் கிளப்பி விட்டுவிட்டு அங்கே அச்சுதவர்மரிடமும் போய் சொல்லி கொடுத்தாரா? பிள்ளை மேல் அவருக்கு என்ன அவ்வளவு விரோதம்? இல்லை பொன்னா, ராணி யாரோ ஒரு சிவனடியாரை நம்பி அவரிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். அந்த வேஷதாரியை நம்ப வேண்டாம் என்று நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்டால்தானே? உண்மையில் அந்த கபட சந்நியாசி பல்லவ சக்கரவர்த்தியின் ஒற்றன். எல்லாவற்றையும் போய் சொல்லிவிட்டான். இதை கேட்டதும் பொன்னனுக்கு ஏற்கனவே அந்த சிவனடியார் மேல் ஏற்பட்டிருந்த சந்தேகம் கொஞ்சம் பலப்பட்டது. ஒருவேளை அவருடைய வேலையாகவே இருந்தாலும் இருக்கலாம். நாம் அனாவசியமாய் மாரப்ப பூபதியை சந்தேகித்தோமே என்று சிறிது வெட்கமடைந்தான். சிவனடியாராய் இருந்தாலும் சரி, என்றைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிய போகிறது. அப்போது துரோகம் செய்தவனை என்று பொன்னன் பல்லை நரநரவென்று கடித்த வண்ணம் மாரப்பனுக்கு பக்கத்தில் தரையில் கிடந்த கத்தியை சட்டென்று எடுத்து ஒரு சுழற்சி சுழற்சி அருகே இருந்த ஒரு புங்க மரத்தில் ஒரு போடு போட்டான். வைரம் பாய்ந்த அந்த அடிமரத்தில் கத்தி மிக ஆழமாய் பதிந்தது. மாரப்பனுடைய உடம்பு பதாதிகேசம் ஒரு கன நேரம் வெடவெடவென்று நடுங்கியிற்று. எனினும் பொன்னன் தன்னை திரும்பி பார்ப்பதற்குள் ஒருவாறு சமாளித்து கொண்டான்.
பழைய கதையை இனிமேல் மறந்துவிடு பொன்னா. இளவரசர் என்னவோ இனிமேல் திரும்பி வரப்போவதில்லை. நம்முடைய காரியம் என்ன இருக்கிறது இனிமேல்? எல்லாம் தான் போய்விட்டதே. எல்லாம் போய்விடவில்லை. நானும் நீயும் இருக்கிற வரையில் எல்லாம் போய்விடாது. ஆனால் யுக்தியை மாற்றிக்கொள்ள வேண்டும். சண்டையினால் முடியாத காரியத்தை சமாதானத்தினால் முடித்து கொள்ள வேண்டும். நீ கெட்டிக்காரன் பொன்னா. நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். சக்கரவர்த்தி இந்த வழியாக போன போது உன்னை அழைத்து பேசினாராம். நீயும் அவருக்கு பணிந்தாயாம். இதுதான் சரியான யுக்தி. பெண் பிள்ளை பேச்சை கேட்காதே. வள்ளி ஏதாவது உளறி கொண்டுதான் இருப்பாள். நீ மாத்திரம் எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை செய்தாயானால் சோழ நாட்டை காப்பாற்றலாம். விக்கிரமன் ஒருவேளை திரும்பி வந்தால் ராஜ்யத்தை அவனிடம் ஒப்படைக்கலாம். ராஜ்யம் அடியோடு கையை விட்டு போய்விட்டால் அப்புறம் திரும்பி வராதல்லவா? ஆரம்பத்தில் மாரப்பனின் பேச்சு பொன்னனுக்கு வேப்பங்காயாக இருந்தது. விக்கிரமனுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுப்பது பற்றி பிரஸ்தாபித்ததும் பழைய சேனாதிபதி சொல்வதில் ஏதேனும் உண்மை இருக்குமோ என்று பொன்னனுக்கு யோசனை உண்டாயிற்று. நான் என்ன ஒத்தாசை செய்ய முடியும் என்று அவன் கேட்டான். பிரமாதமாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி தேவி அருள்மொழி ராணியை பார்க்க வரப்போவதாக பிரஸ்தாபம். நீதானே படகு விடுவாய். சந்தர்ப்பம் நேரும் போதெல்லாம் என்னை பற்றி பேசு. உனக்குத்தான் தெரியுமே பொன்னா, வள்ளியின் பாட்டன் ஜோசியம் சொல்லியிருக்கிறான் அல்லவா? எல்லாம் அந்த ஜோசியம் பலிப்பதற்கு ஏற்றபடியே நடந்து வருகிறது. இல்லாவிட்டால் குந்தவி தேவி இப்போது இங்கே வரவேண்டிய காரணமே இல்லை பார் என்றான். குந்தவி தேவியை விக்கிரமன் மணந்து கொள்ள வேண்டும் என்னும் அருள்மொழி ராணியின் பழைய விருப்பம் பொன்னனுக்கு ஞாபகம் இருந்தது. எனவே மாரப்பன் மேற்கண்டவாறு பேசியதும் பொன்னனுக்கு அவனிடம் இருந்த வெறுப்பெல்லாம் திரும்பி வந்துவிட்டது. உள்ளுக்குள் கோபம் பொங்கியிற்று. ஆயினும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், அதற்கென்ன, சமயம் நேர்ந்தால் கட்டாயம் உங்களை பற்றி குந்தவி தேவியிடம் பேசுகிறேன் என்றான். நீ செய்யும் உதவியை மறக்க மாட்டேன் பொன்னா. சக்கரவர்த்தி என்னை கூப்பிட்டிருக்கிறார். நாளைக்கு பார்க்க போகிறேன். சேனாதிபதி வேலையை இப்போது எனக்கு கொடுக்க போகிறார். பிறகு சோழ ராஜ்யமே என் கைக்குள் வருவதற்கு அதிக நாளாகாது. அப்போது உன்னை கவனித்துக் கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டே மாரப்பன் குதிரை மீதேறி அதை தட்டிவிட்டான். சக்கரவர்த்தி சந்நிதியில் மாரப்ப பூபதி போனவுடனே பொன்னன் குதித்து கொண்டு குடிசைக்குள் சென்றான். வள்ளியின் கோபத்தை மாற்றுவதற்கு ஒரு வழி கிடைத்தது என்ற எண்ணம் அவனுக்கு குதூகலம் உண்டாக்கியிற்று. மாரப்பன் சொன்னதையெல்லாம் கொஞ்சம் கை சரக்கும் சேர்த்து அவன் வள்ளியிடம் தெரிவித்த போது உண்மையாகவே அவன் எதிர்பார்த்த பலன் கிட்டியிற்று. அதாவது வள்ளியின் கோபமெல்லாம் மாரப்பன் மேல் திரும்பியிற்று. ஓஹோ, சக்கரவர்த்தியின் மகளை இவன் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு நீ தூது போக வேண்டுமோ? என்னிடம் மட்டும் அந்த மாதிரி அவன் சொல்லி இருந்தால் தலையிலே ஒரு சட்டி நெருப்பை கொட்டியிருப்பேன். நீ கேட்டுக்கொண்டு சும்மா வந்தாய் என்றாள். சும்மாவா வந்தேன்? உனக்கு என்ன தெரியும்? எப்பேற்பட்ட கோபம் அப்போது எனக்கு வந்தது தெரியுமா வள்ளி? அவன் வாளை கொண்டே அவன் தலையை வெட்டி போட பார்த்தேன். புங்க மரம் நடுவிலே நின்று தடுத்து விட்டது என்றான். ஆமாம், நீ வாய் வெட்டுதான் வெட்டுவாய். வாள் வெட்டுக்கு உன் கையிலே சக்தி இருக்கிறதா என்றாள் வள்ளி. பொன்னன், இங்கே வா, நான் சொல்கிறது நிஜமா இல்லையா என்று காட்டுகிறேன் என்று சொல்லி அவள் கையை பிடித்து கரகரவென்று இழுத்து கொண்டு போனான். புங்க மரத்தில் கத்தி வெட்டு ஆழமாய் பதிந்திருந்ததை காட்டினான். அதை பார்த்ததும் வள்ளி முகம் மலர்ந்தது. இந்த வெட்டை மரத்தில் ஏன் போட்டாய்? பாவம், பச்சை மரம், அவன் மேலேயே போடுகிறது தானே என்றார். இருக்கட்டும், ஒரு காலம் வரும், அப்போது போடாமலா போகிறேன் என்றான் பொன்னன். பிறகு இருவரும் மேலே என்ன செய்வதென்று வெகு நேரம் யோசித்தார்கள். மாரப்ப பூபதி எவ்வளவு துர்நடத்தை உள்ளவன் என்பதை சக்கரவர்த்திக்கு எப்படியாவது தெரிவித்து விட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். ஆனால் எவ்விதம் தெரிவிப்பது? நீதான் அன்றைக்கு சக்கரவர்த்திக்கு கும்பிடு போட்டு காலில் விழுந்தாயே, அவரை உறையூரில் போய் பார்த்து எல்லாவற்றையும் சொல்லிவிடேன் என்றாள் வள்ளி. நான் கலகத்தில் சம்பந்தப்பட்டவன் என்று உறையூரில் எல்லாருக்கும் தெரியுமே. உறையூருக்குள் என்னை போக விடவே மாட்டார்கள்.
அதிலும் சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சந்தேகப்பட்டு காராகிரகத்தில் பிடித்து போட்டு விடுவார்கள் என்று பொன்னன் சொன்னான். அப்படியானால் நான் போய்விட்டு வரட்டுமா என்றாள் வள்ளி. நீ எப்படி சக்கரவர்த்தியை பார்ப்பாய்? உன்னை யார் விடுவார்கள்? இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது குடிசையின் வாசலில் குதிரைகள் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. யார் இப்போது குதிரை மேல் வந்திருக்க முடியும் என யோசித்துக் கொண்டே வள்ளியும் பொன்னனும் வெளியில் வந்தார்கள். பல்லவ வீரர்கள் 5-6 பேர் வந்திருப்பதை பார்த்ததும் அவர்களுக்கு கொஞ்சம் திடுக்கிட்டது. வந்த வீரர்களின் தலைவன், ஓடக்காரா, உன்னை கைப்பிடியாக பிடித்து கொண்டு வரும்படி சக்கரவர்த்தியின் கட்டளை. மரியாதையாய் உடனே புறப்பட்டு வருகிறாயா? விலங்கு பூட்ட சொல்லட்டுமா என்றான். பொன்னன் கலவரமடைந்த முகத்துடன் வள்ளியை பார்த்தான். வள்ளி துணிச்சலுடன் வீரர் தலைவனை நோக்கி, சோழ நாட்டில் மரியாதைக்கு எப்போதும் குறைச்சல் இல்லை ஐயா. நீங்கள் பிறந்த ஊரில்தான் மரியாதைக்கு பஞ்சம் போல் இருக்கிறது என்றாள். ஓஹோ, நீதான் வாயாடி வள்ளியா? உன்னையும் தான் கொண்டு வர சொன்னார் சக்கரவர்த்தி. ஆஹா, வருகிறேன். உங்கள் சக்கரவர்த்தியை எனக்கும் தான் பார்க்க வேண்டும். பார்த்து உறையூரிலிருந்து காஞ்சிக்கு போகும்போது கொஞ்சம் மரியாதை வாங்கி கொண்டு போங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றாள். சக்கரவர்த்தியின் விஜயத்தை முன்னிட்டு உறையூர் வீதிகள் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருப்பதை பார்த்தபோது பொன்னனுக்கும் வள்ளிக்கும் ஆத்திரமும் துக்கமும் பொங்கிக் கொண்டு வந்தன. முன் தடவை உறையூர் இவ்வளவு அலங்காரத்துடன் காட்சியளித்தது பார்த்திப மகாராஜா போருக்கு கிளம்பிய சமயத்தில்தான். ஆஹா, அதையெல்லாம் சோழ நாட்டு ஜனங்கள் அடியோடு மறந்து விட்டார்கள் போலிருக்கிறது. பார்த்திப மகாராஜாவின் மரணத்துக்கு காரணமான நரசிம்ம சக்கரவர்த்தியின் விஜயத்துக்காக இப்படியெல்லாம் நகர அலங்காரம் செய்திருக்கிறார்களே, இது என்ன அவமானம்! சோழ நாட்டுக்கு என்ன கதி நேர்ந்து விட்டது? அருள்மொழி ராணி இப்போது உறையூருக்கு வந்து இந்த கோலாகலங்களை எல்லாம் பார்த்தால் மனம் சகிப்பாரா? இவ்விதம் பேசிக்கொண்டே பொன்னனும் வள்ளியும் சக்கரவர்த்திக்கென்று புதிதாக அமைக்கப்பட்டிருந்த அரண்மனையை அடைந்தார்கள். அந்த அரண்மனையில் பெருமிதமும் அதில் காணப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகளும் அவர்களை பிரமிக்க செய்தன. அவர்களின் ஆத்திரத்தையும் அதிகப்படுத்தின. சோழ மன்னன் அமர்ந்து ஆட்சி செலுத்த வேண்டிய இடத்தில் வெளியூரான் வந்தல்லவா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறான். அரண்மனைக்குள் அவர்கள் ஒரு அறையில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள். அதற்கு அடுத்த அறையில் பேச்சு குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. கம்பீரமான ஓர் ஆண் குரல் அதிகமாக கேட்டது. ஒரு இளம் பெண்ணின் இனிய குரலும் சிரிப்பின் ஒலியும் இடையிடையே கேட்டன. ஈனஸ்வரத்தில் இன்னொரு ஆடவன் குரலும் கேட்டது. அது மாரப்ப பூபதியின் குரல் மாதிரி இருக்கவே பொன்னன் திடுக்கிட்டான். சக்கரவர்த்திக்கு விரோதமான சதி ஆலோசனையில் கலந்து கொண்டதன் பொருட்டு விசாரிப்பதற்காகத்தான் சக்கரவர்த்தி தங்களை அழைத்து வர செய்திருக்க வேண்டும் என்று பொன்னனும் வள்ளியும் கிளம்பும் போது யூகித்தார்கள். விசாரணையின் போது தைரியமாக மறுமொழி சொல்லி சக்கரவர்த்திக்கு பொன்னன் கும்பிட்ட அவமானத்தை துடைத்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள். மாரப்ப பூபதியின் ஈன குரலிலிருந்து தாங்கள் யூகித்தது சரிதான் என்று அவர்களுக்கு பட்டது. அப்போது வள்ளி பொன்னன் காதோடு ஏதோ சொன்னாள். அவள் சொல்லி முடிப்பதற்குள் உள்ளே இருந்து கம்பீரமான குரல், எங்கே அந்த ஓடக்காரனை கொண்டு வா என்று கட்டளையிட்டது. பொன்னனையும் வள்ளியையும் அடுத்த அறைக்குள் கொண்டு போனார்கள். அங்கே நவரத்தின கச்சிதமான சிங்காதனத்தில் சக்கரவர்த்தி கம்பீர தோற்றத்துடன் வீற்றிருப்பதையும் அவருக்கு அருகில் குந்தவி தேவி சாய்ந்து கொண்டு நிற்பதையும் எதிரே மாரப்பன் குனிந்த தலையுடனும் நடுங்கிய உடம்புடனும் என் சான் உடம்பும் ஒரு சானாய் குறுகி நிற்பதையும் வள்ளியும் பொன்னனும் போகும்போதே பார்த்து கொண்டார்கள். சக்கரவர்த்தியின் எதிரில் போய் நின்ற பிறகு அவர்களால் தலை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. சக்கரவர்த்தியின் முகத்தில் பொங்கிய தேஜஸானது அப்படி கண்களை கூச செய்தது. அவர்களுக்கு அடக்க ஒடுக்கத்தை அளித்தது. மாமல்ல சக்கரவர்த்தி இடிமுழக்கம் போன்ற குரலில் சொன்னார், ஓஹோ, இவன் தானா? தோணித்துறையில் அன்றைக்கு பார்த்தோமே, வெகு சாதுவை போல் வேஷம் போட்டு நடித்தான். நல்லது நல்லது. படகு தள்ளுகிறவன் கூட பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக சதி செய்வதென்று ஏற்பட்டு விட்டால் அப்புறம் கேட்பானேன்? அழகுதான்.
இவ்விதம் சக்கரவர்த்தி சொன்னபோது பொன்னனும் வள்ளியும் அடியோடு தைரியத்தை இழந்து விட்டார்கள். அவர்களுடைய நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. தோணித்துறையில் இனிய வார்த்தை பேசிய சக்கரவர்த்திக்கும் இங்கே நெருப்பு பொறி பறக்கும்படி பேசும் சக்கரவர்த்திக்கும் காணப்பட்ட வித்தியாசம் அவர்களை திகைக்க செய்தது. சக்கரவர்த்தி மேலும் சொன்னார், இருக்கட்டும், உங்களை பின்னால் விசாரித்துக் கொள்கிறேன். ஓடக்காரா, நான் இப்போது கேட்பதற்கு மறுமொழி சொல்லு. ஏன் தலையை குனிந்து கொள்கிறாய்? நிமிர்ந்து என்னை பார்த்து உண்மையை சொல்லு. நமது சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக கலகம் செய்யும்படி விக்கிரம இளவரசரை முக்கியமாக தூண்டிவிட்டது யார்? பொன்னன் பளிச்சென்று நிமிர்ந்து பார்த்து, பிரபு, இதோ உங்கள் முன்னால் நிற்கிறாரே, இந்த மாரப்ப பூபதி தான் என்றான். வள்ளியின் சாபம். பொன்னனுடைய குற்றச்சாட்டை கேட்டபோது மாரப்பன் திடீரென்று 1000 தேள் கொட்டியவனைப் போல் துடிதுடித்தான். பொன்னனை பார்வையாலேயே எரித்து விடுகிறவனைப் போல் ஒரு கண நேரம் கடூரமாய் பார்த்தான். பின்னர் திரும்பி தலையை குனிந்து கொண்டான். பூபதி, இதற்கு என்ன சொல்கிறாய் என்று சக்கரவர்த்தி இடிக்குரலில் கேட்கவும் மாரப்பனுக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டது. ஆத்திரத்தினாலும் கோபத்தினாலும் அவனுக்கு அழுகை வந்துவிட்டது. பிரபு, இவன் சொல்வது பொய், பொய், பொய். இளவரசனை நான் தூண்டிவிடவில்லை. இவர்களுடைய சதி ஆலோசனையை பற்றி நன்றாய் தெரிந்து கொள்வதற்காக சிறிது காலம் இவர்களுக்கு உதவியாய் இருப்பது போல் நடித்தேன், அவ்வளவுதான். உடனுக்குடனே தங்களுடைய தளபதி அச்சுதவர்ம பல்லவரிடம் எல்லா விவரங்களையும் சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்போது பாவி, துரோகி என்ற மெல்லிய பெண் குரல் கேட்டது. சக்கரவர்த்தி யாரது என்று அதட்டிவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்தார். அந்த குரல் வள்ளி நின்ற திசையிலிருந்துதான் வந்தது. ஆனாலும் வள்ளி சக்கரவர்த்தி அந்த பக்கம் பார்த்தபோது பரம சாதுவை போல் நின்றார். மாரப்பன் சிறிது தைரியமடைந்து, பிரபு, விக்கிரமனை இந்த அடிமை தூண்டிவிடவில்லை, இது சத்தியம். அவனை தூண்டிவிட்டது யார் என்றும் எனக்கு தெரியும், சத்தியமாய் தெரியும். சமூகத்தில் கட்டளை பிறந்தால் சொல்லுகிறேன் என்றான். சொல்லு, தைரியமாய் சொல்லு என்றார் சக்கரவர்த்தி. ஜடாமகுடதாரியான ஒரு சிவனடியார் அருள்மொழி ராணியையும் விக்கிரமனையும் அடிக்கடி வந்து பார்த்து கொண்டிருந்தார். அவர் உண்மையில் சிவனடியார் இல்லை, கபட சந்நியாசி. அவர்தான் விக்கிரமனை இந்த பயங்கரமான காரியத்தில் தூண்டிவிட்டார். இதுவரை மௌனமாய் இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த குந்தவி இப்போது குறுக்கிட்டு, உமக்கு எப்படி தெரியும்? அந்த கபட சந்நியாசியை நீர் பார்த்திருக்கிறீரா என்று கேட்டாள். ஆமாம் தேவி, இந்த கண்களாலேயே பார்த்திருக்கிறேன். இதோ சாது போல் நிற்கிறானே, இந்த ஓடக்காரனுடைய குடிசையில்தான் அவர்கள் அடிக்கடி சந்தித்து சதியாலோசனை செய்து வந்தார்கள். அந்த கபட சந்நியாசியின் சடையை பிடித்து குலுக்கி அவனை இன்னார் என்று வெளிப்படுத்த நான் பிரயத்தனம் செய்தேன். இந்த பொன்னனும் வள்ளியும் தான் அதை கெடுத்தார்கள். என் பேச்சை எடுத்தால் நாக்கை அறுத்து விடுவேன் என்று வள்ளி மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். சக்கரவர்த்தி அவளை பார்த்து புன்னகையுடன், பெண்ணே, அடிக்கடி உன் உதடுகள் அசைகின்றன, ஆனால் வார்த்தை எதுவும் வெளியில் வர காணோம். உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமானால் பயப்படாமல் சொல்லு என்றார். உடனே வள்ளி சக்கரவர்த்தியை பார்த்து கும்பிட்டு கொண்டு, பிரபு, இவர் சொல்வதெல்லாம் பொய். சிவனடியார் இளவரசரை தூண்டிவிட்டார் என்பது பெரும் பொய். சாமியார் பெரிய மகான். அவர் அடிக்கடி வந்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தபடியால் தான் எங்கள் மகாராணி இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் இளவரசரை இந்த காரியம் வேண்டாம் வேண்டாம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தார். இளவரசருடைய மனதை மாற்ற முடியவில்லை. சாமியார் மேல் பொய்யாக குற்றம் சுமத்துகிறவர்கள் பாவிகள், சண்டாளிகள். அவர்கள் நரகத்துக்குத்தான் போவார்கள் என்றார். நிறுத்து பெண்ணே, போதும், சாபம் கொடுத்தது என்று சக்கரவர்த்தி சொல்லி குந்தவியை நோக்கி புன்னகையுடன், பார்த்தாயா அம்மா என்றார். பார்த்தேன். அந்த சாமியாரின் மந்திரத்தில் இந்த பெண்ணும் நன்றாய் மயங்கி போயிருக்கிறாள். இவர்களில் ஒருவராவது முழுதும் உண்மையை சொல்வதாக எனக்கு தோன்றவில்லை அப்பா. ஒவ்வொருவரும் மனதில் ஒரு நோக்கத்தை வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள் என்றாள் குந்தவி. அப்போது சக்கரவர்த்தி மாரப்ப பூபதியை பார்த்து, பூபதி, உன்மேல் ஏற்பட்ட சந்தேகம் தீரவில்லை.
போனால் போகிறதென்று இந்த தடவை மன்னித்து விடுகிறேன். சேனாதிபதி பதவிக்கு நீ இப்போது ஆசைப்படுவது வீண். அந்த பதவிக்கு உன்னுடைய தகுதியை இனிமேல் தான் நீ நிரூபிக்க வேண்டும். அதுவரையில் உன் பேரில் வேறு குற்றம் ஏற்படாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். தெரிந்ததா? இப்போது நீ போகலாம் என்று மிக கடுமையான குரலில் கூறினார். மாரப்ப பூபதி சப்த நாடியும் ஒடுங்கியவனாய் வெளியேறினான். அந்த சமயத்தில் ஒரு சேவகன் உள்ளே வந்து சக்கரவர்த்திக்கு அடிபணிந்து ஒரு ஓலையை நீட்டினான். சக்கரவர்த்தி அதை வாங்கி படித்ததும், ஓடக்காரா, நீயும் உன் மனைவியும் இப்போது போகலாம். பிறகு உங்களை கவனிக்கிறேன். உன் மனைவியை அந்த சிவனடியார் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு. அவருடைய மந்திரத்தில் அவள் ரொம்பவும் மயங்கி இருக்கிறாள் போல் தோன்றுகிறது என்றார். அப்போது வள்ளியின் முகத்திலே நாணத்தின் அறிகுறி தோன்றியது. திடீரென்று அது புன்னகையாக மாறியது. தலை குனிந்த வண்ணம் சக்கரவர்த்தியை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டே அவள் பொன்னனை தொடர்ந்து வெளியே சென்றாள். சக்கரவர்த்தி அவர்கள் வெளியேறிய திசையை பார்த்த வண்ணம், நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன், இந்த வள்ளியை போல் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். அது இருக்கட்டும் அப்பா, ஏதோ ஓலை வந்ததே, அது என்ன என்று குந்தவி கேட்டாள். போலி சிவனடியாரை பற்றி இத்தனை நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா? உண்மையான சிவனடியார் இப்போது வருகிறார். நகருக்கு வெளியே சென்று அவரை நாம் எதிர்கொண்டு அழைத்து வரவேணும் என்றார் சக்கரவர்த்தி. அவர் யார்? அப்படிப்பட்ட உண்மையான சிவனடியார் அப்பா? ஒருவேளை நமது அப்பர் பெருமானோ? அவரை பற்றி அன்று கொஞ்சம் அபசாரமாக நினைத்தேன். அடிகளை மறுபடியும் தரிசித்து அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றாள் குந்தவி. குழந்தையாகிய நீ அபச்சாரமாக நினைத்ததனால் அவருக்கு என்ன குறைவு நேர்ந்துவிடப் போகிறது? எப்போதும் சிவானந்தத்திலே திளைத்திருக்கும் மகான் அவர். கொஞ்சம் கூட அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம் குழந்தாய். இப்போது வரப்போகிறவர் அப்பர் பெருமான் அல்ல, பரஞ்சோதி அடிகள். யார்? உங்களுடைய பழைய சேனாதிபதியா? உங்களுடன் வாதாபிக்கு வந்து புலிகேசியை வெல்ல உதவி புரிந்தவரா? அவர் உதவி புரியவில்லை குந்தவி, அவர்தான் புலிகேசியை வென்றவர். புற்றிலிருந்து ஈசல் கிளம்புவது போல் கிளம்பிய சலுக்கர் படைகளை துவம்சம் செய்தவர். அந்த மகாவீரர் தான் இப்போது ஸ்தல யாத்திரை செய்து கொண்டு இருக்கிறார். தமது பெயரை கூட அவர் மாற்றிக்கொண்டு விட்டார். சிறு தொண்டர் என்று தம்மை சொல்லிக் கொள்கிறார். அவர் ஏன் சேனாதிபதி பதவியை விட்டார்? அவருக்கு ரொம்ப வயதாகி விட்டதோ என்று குந்தவி கேட்டாள். இல்லை, அவருக்கு அப்படி ஒன்றும் வயசாகவில்லை. அவர் சேனாதிபதி பதவியை விட்ட காரணத்தை இன்னொரு சமயம் சொல்கிறேன். இப்போது அவர் வரும் நேரம் ஆகிவிட்டது என்றார் சக்கரவர்த்தி. பிறகு குந்தவி, பரஞ்சோதியுடன் கூட அவருடைய தர்ம பத்தினியும் யாத்திரை செய்து வருகிறார். அவர்களை எதிர்கொண்டு அழைத்து வரலாம். நீயும் வருகிறாயா என்று கேட்டார். அவசியம் வருகிறேன் அப்பா. அவர்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கு எத்தனையோ நாளாக ஆசை என்றாள் குந்தவி.